தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராழ்தட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அரிச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராஜிராள் அல்ல ஓலை ஞான வாராகியுமே. ஜெய்வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதம். ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியில பக்த கோடிகள் எப்படி தங்களுடைய விரத மேன்மைகளை செய்வது, அம்பாளை எப்படி வழிபாடு செய்வது, எந்த தினத்திலிருந்து வழிபாடு செய்யணும், நம்மளுடைய உபாசனா மார்க்கத்தில் என்ன விதமான பூஜைகளை மேற்கொள்ளணும், மேலும் என்ன விதமான புஷ்பங்கள், சித்திரன்னங்கள், நைவேத்தியங்கள், மேலும் நாம் எந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நம்முடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரிங்களா? இப்படிதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி, முதல்ல நாம் என்ன விதமான வேண்டுதல்களை அம்பாள் எடுத்து வைக்கணும் என்பதில் ஒரு புரிதல் வேணும் இல்லையா? இப்போது நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அம்பாள் இடத்துல வரும்போது நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் ஞானயமாகவும் நம் மீது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்றால் சரி, ஐயா நான் நேற்று வரை தப்பு பண்ணிட்டேன், தப்பே இல்லை, இன்று முதல் நாம் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான வஞ்சனை எண்ணத்தோடும் வாழக்கூடாது. முதல் அடிப்படை விஷயம், வாராகிய யார் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நேற்று கதை முடிந்து விட்டது. இன்று முதல் அம்மா நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், உன் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை இன்று முதல் உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு மகளாக ஏற்றுக்கொண்டு என்னை வழிநடத்த வேண்டியது உன் பாரம். உன் பாதத்தில் என்னுடைய உன் பாதார விந்தங்களுக்கு நான் சரணாகதி அடைந்து விட்டேன், நீயே எனக்கு வாழ்வு தர வேண்டும், நீயே கதி தாயேன்னு நாம் ஒப்பு கொடுத்துடணும். இதுதான் முதல் படி. பிறகு எனக்கு இது வேணும், இருந்தால் நல்லாயிருக்கும். வேண்டுதல் எப்படி வைக்கணும்னா, இதை கூடுன்னு கேட்டால் முடியுமா? அப்போது அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு என்ன நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுமோ அதை கொடுத்தா சந்தோஷப்படுவேன், என்னை வழி நடத்தணும்னு உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும். அப்படி அம்மா எனக்கு ஒரு வீடு வேணும்மா, அம்மா என் பிள்ளை நல்லா படிக்கணும்மா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும்மா, என் பேரன் இல்லைம்மா, என் மகளுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது, மகனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல உணவு இல்லைம்மா, எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்மா, எனக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடும்மா, உன்னதாம்மா நம்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் அவர்கிட்ட அன்பான முறையில் வேண்டுதல் வைக்கணும். அப்போது நம்ம என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்க என்னுடைய எண்ணம் இதுவாக இருக்கிறது, ஆனால் எது இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்து செய்யுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா நம் உள்வினை பயன் என்னவோ அதற்கான சூழ்நிலையை தான் நாம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுபட வேண்டும்னா அவள்தான் தண்டநாயகி, அவள்தான் நம்முடைய ஊழ்வினையை அறுப்பவள். அதை எப்படி அறுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் முதல்லையே சொன்னேன், நீங்கள் அவகிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நாம் அம்மா நான் உன் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை இன்று முதல் வழிநடத்து, நான் இனி ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், ஒருவருடைய பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன், ஒருத்தரை மனதால் கூட வஞ்சனையோடு நான் பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று நாம் ஒப்பு கொடுத்துட வேண்டும். இப்படி இருந்துட்டு அதி உன்னதமான ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாக விளங்குவது பார்த்திங்கன்னா ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம பக்கம் குறைவாக இருந்தாலும் இப்போ நிறைய முன்னேற்றம் மக்களிடத்தில் இருக்கிறது. அந்த முறையில் ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் அதிகாலை எழுந்து அதுக்கு முன்தினமே பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று, அம்மா நான் வாராகியினுடைய வழிபாட்டை செய்ய போகிறேன், அவளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும், அதற்கு நீ உன்னுடைய அருள் வேண்டும்னு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டையும் செய்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று மறுநாள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்த வஸ்திரம் அணிந்து, முடிஞ்சால் ஒரு சிகப்பு வஸ்திரம் இல்லை நீல வஸ்திரம் எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு ஒரு குருநாதருடைய ஆலோசனை பெற்று அவருடைய ஆசீர்வாதம் பெற்று உபதேசம் வாங்குவது ரொம்ப சிறப்பு. அது குருவினுடைய வழிகாட்டுதல் செய்யும் பொழுது அதற்கு இரட்டைப்பு பங்கு பலன். இல்லைங்க எனக்கு அது வாய்ப்பு இல்லைங்க, நானே செய்ய போகிறேன்.
ஒரு கலசம் நிறுத்துகிற வழிபாடு முறையில் இருக்கிறவங்க கலசம் நிறுத்தி அம்பாளை வாராகியை, அம்மா வாராகி தாயே இந்த கலசத்தில் ஆவாகனமாகி நான் செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து எங்களுக்கு வேண்டிய வரங்களை அருள வேண்டும், எங்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குதோ, எதெல்லாம் இருந்தால் நான் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடன் வாழணும், அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு முதல் நாளே சங்கல்பம் வச்சு அந்த கலசத்துக்கு உங்களுக்கு தெரிந்த வாராகியை பற்றிய பாடல்கள் மந்திரங்களை சொல்லலாம். வாராகி மாலை பிரதானமானது. வாராகி மாலையை நீங்கள் பயன்படுத்தணும், அஷ்டோத்திரம் பயன்படுத்தலாம், சகஸ்ரநாமம் பயன்படுத்தலாம், நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு அம்பாளை நீங்கள் மன நிம்மதியோட சுத்தமான ஒரு தீர்க்கமான எண்ணத்தோட, அம்மா நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும், உன்னை நம்பிட்டேன், நீ தான் என்னை கை தூக்கி விட வேண்டும் என்று அவளை மறுபடியும் பிரார்த்தனை பண்ணணும். அன்பால் மட்டுமே வாராகியை வெல்ல முடியும், வேறு எதாலேயும் முடியாது. அப்படி அன்பான முறையில் அம்பாளை வழிபாடு பண்ணி அந்த நாளில் உங்களுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு அரளி புஷ்பத்தையும் சம்பங்கி புஷ்பத்தையும் சண்பகப்பூ புஷ்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச ஒரு சித்திரானத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். தினமும் பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. தினமும் ஐயா நான் இப்போது ஒரு பொழுது இருக்கிறேன், நான் அந்த உணவு அன்று இல்லாமல் ஒரு சிட்டிக்கு எடுத்து உண்டுட்டு அன்று முழுவதும் காலை மதியம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் மட்டும் பச்சரிசி சாதமும் தேங்காய் தொகையில் உப்பு இல்லாமல், சரிங்களா, இல்லைன்னா உடைச்ச கடலை தொகையில் உப்பு இல்லாமல் கலந்து நீங்கள் ஒன்று அப்பளம் பயன்படுத்திக்கலாம். இதை மட்டும் மதியம் ஒரு வேளை மட்டும் நீங்கள் உணவு அருந்தி காலை மாலையில் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பான விஷயம். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நவமி அன்னைக்கோ அல்லது மறுநாள் பார்த்தீங்கன்னா தசமி அன்னைக்கோ நீங்கள் கலவை சாதம் செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். இந்த 9 நாளும் யார் ஒருவர் சிரத்தையாக மனம் ஒருமித்த எண்ணத்தோட வாராகிய வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் வாராகியினுடைய ஆசீர்வாதம் சதா சர்வகாலமும் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய அனுகிரகத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் பெறுவீர்கள் என்றால் அது மிகையல்ல. ஐயா வழக்கு இருக்குதுங்க, சொத்து பிரச்சனை தீரலைங்க, எங்களுக்கு பிள்ளை பேர் நான் கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சுங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்க, எல்லா விதமான பிரச்சனை இருக்குதுங்க, ராகுக்கு தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எங்களால் பல கோயிலுக்கு சென்றோம், பல ஆலயங்களுக்கு சென்றோம், பல ஜோசியரை பார்த்தோம், பல சாமியாரை பார்த்தோம், பண்ணாத பரிகாரம் இல்லை, செய்யாத பூஜை இல்லைன்னு என்னென்னவோ புலம்பி தவிக்கிறீர்கள் அல்லவா. அவர்கள் எல்லோரும் இந்த பூஜையை சிரத்தையாக செய்து கடைசி நாளோ அல்லது பஞ்சமி நாளிலேயோ அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்காத மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அம்பாள் அதற்கு துணை புரிவாள். இந்த பூஜையை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பா. சரிங்களா? நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த உன்னதமான பூஜையை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் எல்லாவித நலன்களும் பெற வேண்டும் என்று அன்னையை பார்த்து கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். செய்வார்.